நான் எங்க விழுறேன், நான் எங்க அழுறேன், இது ரொம்ப முக்கியம். நான் எங்க விழுறேன் ரொம்ப முக்கியம், நான் எங்க அழுறேன் ரொம்ப முக்கியம். அண்ணாள் வீட்டில இருந்து அழுதுட்டு இருக்கிறா, ஒரு வார்த்தை வரல. ஆனா அவர் சமூகத்தில் அவர் பார்வையில வந்து அழ ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அதுவும் சாதாரண அழுக இல்ல, அவர் பார்வையில வந்தது மனங்கசந்து அழுதா. ஆமா, வீட்டுல எப்படி அழுதா? அழுதா. சமூகத்தில் வந்ததும் மனம் கசந்து அழுதா. அவர் பார்வையில வந்துட்டுல, இனி அவர் கண்டும் காணாம விட்டுருவாரா? ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஊமை அல்ல, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வழிப்பிரயாணமாய் புறப்பட்டு போகிறான். அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு லேவியன் வருகிறான். அதன் பிறகு ஒரு சமாரியன் வருகிறதை இயேசு சொல்லுகிறார். ஆமே ஆமே. அந்த சமாரியன் என்ன செய்கிறானா, அவனை கண்டு, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. உங்க காரியத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்திடுங்க. பேதுரு மூழ்கும் போது அமைதியா இருந்தான்னா பிரச்சனை வேற. ஆனா அவரை பார்க்க வச்சான் பாருங்க. எப்படி பார்க்க வச்சான் தெரியுமா? ஆண்டவரேன்னு கத்துனான். அவரை பார்க்க வைத்தான் பாருங்க. இன்னைக்கு ஆமே, நீங்க எந்த நிலையில தூக்கி விடணும் கர்த்தரால முடியும். நீங்க அவரை பார்க்க வைங்க, நீங்க அவரை பார்க்க வைங்க. அதனாலதான் அவருடைய சமூகத்துல அவரை பார்க்க வைங்க. அதுதான் ஆமே. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்க மட்டும். புலம்பல் ஒரு வசனம் உண்டல்லவா? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. பரலோகத்திலிருந்து 3வது அதிகாரம் 49வது வசனம், 49:50 வாசியுங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி நான் அழுதுட்டே இருக்கிறேன். அப்பா, என்ன பார்க்க மாட்டீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு எங்களை, அவர் பார்த்துட்டாருன்னா அவர் டீல் பண்றதே வேற. அவர் பார்த்துட்டு பார்க்காதது போல விட மாட்டார். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள என்றாகும் போது அவர் கண்ணுக்கு 6 கற்சாடி தென்படுகிறது. பார்த்துட்டார்ல, இனி அதை தூக்கி எடுத்துருவார். அவ்வளவுதான், பார்த்துட்டார்ல, சகைவ பார்த்துட்டார்ல, இனி அவனை எல்லா அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுத்துருவார். இன்னைக்குள்ள செய்தி, தூக்கி விட கர்த்தருக்கு முடியும். ஆனா கர்த்தரை பார்க்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அவரை பார்க்க வைங்க, அவர் பார்க்கணும். கண்டாயானால், இது எவ்வளவு காலமா இருக்கு இந்த பிரச்சனை? அது பிரச்சனை பல சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரை தூக்கி விட வரல, ஏன் பார்வையிலே இல்ல? இந்த மேட்ரு, இந்த விஷயம் எனக்கு என் எல்லைக்குள்ளே வரல, என் டேபிள்லயே வரலையே. இந்த மேட்ரு, இந்த காரியம் டேபிள் என் கோர்ட்லயே வரல. ஆண்டவர் சமூகத்திலேயே வராத மேட்டர்ல ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவார்? இந்த ஃபைல் அவர் டேபிள்லே வரல, அவர் பார்வையிலே இல்ல. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நடந்து போறாரோ அவர் பார்வைப்படும்படிக்கு ஜனங்கள் வியாதியா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களா? அவர் பார்வைப்படும்படிக்கு, அவர் பார்வைப்படும்படிக்கு பார்த்துட்டா போதும். கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் இப்படி பார்க்கும்போது அந்த பார்வை என் மேல பட்டா போதும். அதுக்கப்புறம் அவரால் காணாதவன் போல இருக்கவே முடியாது. அப்படிதான் ஆலயத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கூட்டத்தின் நடுவில் ஒரு சூம்பின கை உடையவன் அவர் பார்வையில பட்டுட்டான். தூக்கி விட்டார். இந்த மார்ச் வந்து டார்கெட் என்ன தெரியுமா? அவர் பார்வையில நான் இருக்கணும், அவர் பார்வை என் மேல படணும். நோக்கி பார்க்க மட்டும் என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும். இந்த ஒரு முறை இறங்கும் கெஞ்சுகிறேன்.